ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்ப்பத்தோடைய முதல் 3 மாதங்களில் ரொம்ப முக்கியமான மாதம் அப்படிங்கிறது 3வது மாதம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த மாதத்தில் தான் உடலில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்கள் குழந்தையோடைய வளர்ச்சியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வகையில் இந்த 3 மாத கர்ப்பத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான 5 அறிகுறிகளை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த 5 அறிகுறிகள் இருந்தால் அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா குழந்தைக்கு ஆபத்து அப்படிங்கிறத உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அறிகுறிகள் தெரிஞ்ச உடனே நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னா குழந்தைக்கு எந்தவித ரிஸ்க்கும் அமையாது. அதனால தான் இந்த வீடியோ விழிப்புணர்வுக்காக ஏற்படுத்தியிருக்கேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஹைப் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாக கர்ப்பத்தில் முதல் 3 மாதங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் கருக்கு எந்த ஒரு இம்யூனிட்டி பவரும் இருக்காது. குழந்தை ரொம்ப கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு குட்டி சைஸில் தான் இருப்பாங்க. அவங்களோட எடை அளவுலையும் சரி, இம்யூனிட்டி பவர் அளவுலையும் சரி ரொம்ப லோவாக இருப்பாங்க, ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வெயிட் தூக்கக்கூடாது, ட்ராவல் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், இது சாப்பிட்ணும், அது சாப்பிட்ணுன்னு வீட்டில் நிறைய பேர் சொல்கிறதுக்கான காரணம் அண்ட் டாக்டரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் அப்படிங்கிறது இதுதான். அண்ட் இந்த 3 மாத கர்ப்பத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சில அறிகுறிகள் குழந்தைக்கு ஏதாவது வேறு இஷ்யூ இருக்குது, அதனால தான் இந்த அறிகுறி வருது அப்படின்ற மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அறிகுறிகளில் உங்கள் குழந்தைக்கு ஆபத்து அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய முதல் அறிகுறி அப்படிங்கிறது உங்களுடைய ப்ரைவேட் பார்ட் வழியாக ரத்தம் வெளியேறது தான். ப்ரெக்னன்சியில் காமனாக ஸ்பாட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இம்ப்ளான்டேஷன் ஸ்பாட்டிங் சொல்லுவாங்க, இல்லைன்னா ப்ளீடிங் சொல்லுவாங்க. இது வர்றது இயல்பானது தான். ஆனால் இது அடிக்கடி வருது அப்படின்னா அது இயல்பானது கிடையாது. குறிப்பாக உங்களுடைய ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ண ஒரு சில நாட்கள்லையோ இல்லை 20லேருந்து 30 நாட்கள்லையோ 2 மாத கர்ப்பத்துலேயோ வருது இயல்பு தான். ஆனால் 3 மாத கர்ப்பத்துலேயும் இப்போவும் ப்ளீடிங் வருது அப்படின்னா அது இயல்பானது கிடையாது. கர்ப்பமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது வருது நார்மல். அதுவே அதிகமாக வருது, குறிப்பாக 3 மாதத்தில் அடிக்கடி வருது அப்படின்னா அதை நீங்கள் அலட்சியமாக எடுத்துக்காதீங்க. லைட்டாக பேட் வைக்கிற அளவுக்கு தானே இருக்குது, ப்ரௌன் டிசார்ஜ் மாதிரி அழுக்கு மாதிரி வருது, இது என்ன குழந்தைய பண்ண போகுதுன்னு அலட்சியப்படுத்தாதீங்க. உடனே டாக்டரை பாருங்கள். சில நேரங்களில் சின்ன சின்ன ப்ளீடிங் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனைக்கு ஒரு காரணமாக இருக்கும். புரியும்படி சொல்லணும்னா கர்ப்ப காலத்தில் எந்த அளவு ரத்தப்போக்கு வருது அப்படின்றது நீங்கள் நோட் பண்ணுறது அவசியம். ஏன்னா உங்கள் டாக்டரோட கன்சல்டேஷன் அப்படிங்கிறது இதில் மெயின் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு லைட் ப்ளீடிங் வருது அப்படின்னா சில பேருக்கு கர்ப்பப்பை தாங்காதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கர்ப்பப்பை ஃபுல்லாகி வெளியில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ரத்தம் அப்படிங்கிறது. அது நார்மல் அப்படின்னு சொல்லி உங்கள் டாக்டர் கூட சொல்லுவாங்க. அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆகுறதுக்கும் அதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஆனால் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது, தொடர்ச்சியாக வருது, குறிப்பாக அந்த ரத்தப்போக்கு வர்றதோட வலி அதிகமாக இருக்குது, அடிவயிற்று வலி வருது, தலை சுற்றல் வருது, மயக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது, தோல் பட்டனா பயங்கரமாக வலிக்குது, இந்த மாதிரி வலி இருந்தது அப்படின்னா அதை அலட்சியப்படுத்தாதீங்க. அது எல்லாம் உங்களுக்கு குறிப்பிட்ட அலர்ட்டை ஏற்படுத்தக்கூடியது. அதாவது ஒரு சிக்னல் மாதிரி உங்களுக்கு உடம்புல ஏதோ ஒன்று வருது, குழந்தைக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்றத உங்களுக்கு சிக்னல் கொடுக்குற மாதிரி தான் இந்த அறிகுறிகள். இது இருந்தால் உடனே டாக்டரை பாருங்கள். அந்த தோள்பட்ட வலினா இருக்குது அப்படின்னா நீங்கள் கர்ப்பத்தில் ரொம்ப அலட்சியப்படுத்தாதீங்க. அது நிறைய விஷயங்களுக்காக வரும். குறிப்பாக இந்த மாதிரி அறிகுறிகளை கொஞ்சம் அலட்சியப்படுத்தாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் கொஞ்சமாக ரத்தம் வருது அப்படின்னா அதை பார்த்துக்கலாம் அப்படின்னா இருக்காதீங்க. லைட்டாக தானே வருது, இன்றைக்கி ஒரு நாள் தான் வந்தது அப்படின்னு சொல்லி அதையுமே அலட்சியமாக எடுத்துக்காதீங்க. உங்கள் டாக்டருடைய கன்சல்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 2வது அறிகுறி அப்படிங்கிறது தாங்க முடியாத அளவுக்கு தொடர்ச்சியாக வயிற்று வலி வருது. கர்ப்ப காலகட்டத்தில் லேசான வயிற்று பிடிப்பு கட்டாயம் வரும் எல்லா நாட்களுமே. குறிப்பாக உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் 3 மாதங்களுமே அடிவயிற்று வலி அப்படிங்கிறது அப்பப்போ வரும். ஆனால் அந்த அடிவயிற்று வலி அப்பப்போ வருது, சில நேரங்களில் ஹெவியாக வருது அப்படின்னாலும் சரி, சில நேரங்களில் ரொம்ப வருது அப்படின்னாலும் சரி, அது உங்களுக்கு அலட்சியப்படுத்தக்கூடிய அறிகுறி கிடையாது. வலி ரொம்ப அதிகமாக இருந்தால் ஓய்வெடுத்தால் போதும் சரியாயிடும் அப்படின்னா இருக்காதீங்க. குறிப்பாக வயிற்று வலியோட ரத்தப்போக்கு வந்தாலோ, இல்லை முதுகு வலி அதிகமாக இருக்குது, இல்லை வழக்கத்துக்கு மேலே பிறப்புறுப்பில் உங்களுக்கு ஒய் டிசார்ஜ் வெளியில் அதிகமாக வருது, இல்லைன்னா ரத்தம் அதிகமாக வருது அப்படின்னா டாக்டரை பாருங்கள். ஏன்னா இது ஒரு அபாயத்துக்கான அலர்ட் அப்படிங்கிறது, ஒரு சிக்னல் அப்படிங்கிறது. அதனால கர்ப்பத்துடைய 3 மாதங்களில் வலி வந்தால் எல்லாமே சாதாரணம்னு நினச்சிட்டு வீட்டில் இருக்காதீங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப வரக்கூடிய வலி அண்ட் அது கூட வரக்கூடிய முக்கியமான சிம்டம் என்னென்ன வருது. இப்போ அடிவயிற்று வலி வருதுன்னா அடிவயிற்று வலியோட மார்பு வலி வலிக்குதா, தோள்பட்டு வலி வலிக்குதா, பேக் பெயின் வலிக்குதா, இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சு உங்கள் டாக்டர்கிட்ட இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அவங்க ஃபிசிக்கலாக செக் பண்ணுறப்ப தான் சில விஷயங்கள் குழந்தை நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் டாக்டரை கேளுங்க அப்படின்றத சொல்கிறேன். 3வது முக்கியமான அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்புறுப்பு வழியாக தண்ணி மாதிரி திரவம் கசிகிறது. நிறைய பேருக்கு கர்ப்ப காலகட்டத்தில் ஒய் டிசார்ஜ் இருக்கிறது நார்மல் தான். இது ஒய் டிசார்ஜ் வந்தாலே நம்மளுக்கு குழந்தைக்கு எதுவும் ஆகிடுமோ அப்படின்னா கிடையவே கிடையாது. நார்மலாக நம்மளுக்கு மாதம் பீரியட் வரும். இப்போ பீரியட் வராமல் குழந்தை வளர்ச்சி அடைகிறதுக்காக கர்ப்பப்பை அதோடைய தகவமைப்பை மாற்றுறதுனால அது தன்னைத்தானே க்ளீன் பண்ணி வெளியே
வெளியேற்றக்கூடிய ஒரு கழிவாக இந்த வெள்ளைப்படுதல் நார்மலாக வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த வெள்ளைப்படுதல் அளவுக்கு அதிகமாகவோ இல்லைன்னா அதோட டெக்ஸ்சர்லேயோ மாற்றம் ஏற்பட்டால் அதனாலேயும் சில விஷயங்கள் நடக்கும், குழந்தைக்கு ஆபத்தா. எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதல் அளவுக்கு அதிகமாக இருக்குது, குறிப்பாக உங்களுடைய இன்னர்வேர் நனையிற அளவுக்கு இருக்குது, இல்லை அப்படின்னா அது ஒரு விதமான கவுச்சி ஸ்மெல்லு இல்லை ஃபிஷி ஸ்மெல்லு இது மாதிரி ஏதோ ஒரு பேட் ஸ்மெல்லோடு வருது அப்படின்னாலும் சரி, இல்லை அதோடைய கலரில் வந்து சில சேஞ்ச் தெரியுது, பச்சை கலரில் வருது, லைட் க்ரீன் கலரில் வருது, இல்லைன்னா சாம்பல் நிறத்தில் வருது, டார்க் எல்லோ கலரில் வருது, இந்த மாதிரி இருந்தாலும் அலட்சியப்படுத்தாதீங்க. இது எல்லாமே இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. குறிப்பாக ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு யூரின் போகிறப்ப வலி, எரிச்சல், அரிப்பு உங்களுடைய பிறப்புறுப்பில் இருக்குது அப்படின்னா அதை டாக்டர்கிட்ட உடனே போயிடுங்க. ஏன்னா ஒயிட் பிளட் செல்ஸ் உங்கள் பிளட்டில் அதிகரிக்கிறப்ப இந்த மாதிரி சிம்டம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இன்ஃபெக்ஷனை உணர்த்தக்கூடிய அறிகுறி அப்படிங்கிறது. நீங்கள் கூட நினைக்கலாம், இது என்ன வெளியேற்றம் தானே, இதனால் குழந்தைக்கு என்ன ஆக போதுன்னு. குழந்தை வந்து இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். இதனால் குழந்தை கர்ப்ப வாய் வழியாக உள்ளே போய் குழந்தைய பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கர்ப்ப காலகட்டத்தில் குழந்தைய பாதிக்கிற அளவுக்கு எதுவும் நடக்காது. ஏன்னா கர்ப்ப வாயிலேயே உங்களுக்கு மியூக்கஸ் பிளக் அப்படிங்கிறது இருக்கும், அண்ட் குழந்தைய சுற்றி பனிக்கூட நீர் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாகிறப்ப பனிக்கூட நீரையே இன்ஃபெக்ஷன் ஆக்கிடும். பொதுவாக குழந்தை வயிற்றில் இருக்கிறப்ப பனிக்கூட நீர்னு சொல்லக்கூடிய அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை தான் சுவாசித்து வளருவாங்க. அப்படி இருக்கிறப்ப அதை சுவாசிக்கிறப்ப குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால தான் இதை நான் சொல்கிறேன். ஆனால் இது எல்லாத்தையுமே நான் சொல்கிறத பார்த்துட்டு எல்லாரும் பயப்படணும் அந்த மாதிரினா தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. இது எல்லாருக்குமே இருக்காதுங்க, காமனாக ஒரு 1000ல் ஒரு ஆளுக்கு இருக்கும்ல, அதனால தான் நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். விழிப்புணர்வுக்காக தான் மெயினாக சொல்கிறது. உங்கள் உடம்புல எந்த ஒரு சிம்டம் வந்தாலும் அதை நீங்கள் அலட்சியம் படுத்தாதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியாக கூட இருக்கலாம், சிலருக்கு வந்து தனியாக தான் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருப்பாங்க, அவங்களை கேர் பண்ணிக்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். யாரும் தப்பானா எடுத்துக்க வேண்டாம், அண்ட் உங்களோட பர்சனலாகவும் நீங்கள் எடுத்துக்க வேணாம். தண்ணி மாதிரி திரவம் உங்களுக்கு அடிக்கடி கசியுது உங்கள் பிறப்புறுப்பு வழியா, அது வெளியேறப்ப திரவத்தோடைய நிறம், வாசனை, அதோட தன்மை, இதில் எல்லாம் ஏதாவது சேஞ்ச் இருக்குது அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். இது யூரினாகவும் இருக்கலாம், இல்லை டிஸ்சார்ஜாகவும் இருக்கலாம், இல்லை இது பனிக்கடும் நீராக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது அப்படின்னு நீங்கள் வீட்டிலே சந்தேகப்பட்டுட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்காது. உடனே டாக்டரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா திரவ கசிவோட வயிற்று வலி, கிராம்ஸு, ப்ளீடிங்கு இதெல்லாம் வந்துச்சுன்னா எதை பற்றியும் யோசிக்காமல் டாக்டர் போயிடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ப்ரெக்னன்சியில் எந்த ஒரு சிம்டம்ஸும் வீட்டில் இருக்கிறவங்க பேச்சை கேட்டுட்டு இது நார்மல் தான், நார்மலாக வர்றது தான், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா எதையுமே கேட்காதீங்க. 4வது சிம்டம் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக வாந்தி எடுக்கிறது, உடலில் நீர்ச்சத்து குறைஞ்சி போகிறது. இது என்னடா அளவுக்கு அதிகமாக வாந்தி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்ப்ப காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் 3 months எல்லாருக்குமே வாமிட்டிங் அண்ட் நாசியா சென்சேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் எதையுமே சாப்பிட முடியாத அளவுக்கு தண்ணி குடிச்சா கூட வாந்தி வருது அப்படின்னா அதை அலட்சியப்படுத்த வேணாம். சாதாரணமாக மார்னிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கவும் வேண்டாம். குறிப்பாக தண்ணி குடித்தா கூட தாங்க முடியாத அளவுக்கு வாந்தி வருது, ரொம்ப டயர்டாக எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப தலை சுற்றுது, சிறுநீர் வந்து ரொம்ப குறைவாக தான் போகுது, ஆனால் வந்து நான் தண்ணி குடிக்கிறேன் அதுவும் வாமிட் ஆகிடுது, ஆனால் யூரின் பாஸ் பண்ணுறது கம்மியாக தான் பாஸ் பண்ணுறேன், யூரினுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, அதோட அடர்த்தி வந்து கம்மியாகிடுச்சு, என்னோடய வெயிட் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது, இந்த மாதிரி என்ன அறிகுறி இருந்தாலும் சரி டாக்டரோட கன்சல்டேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இதனால் இந்த கடுமையான வாமிட்டிங் சென்சேஷனால் டீஹைட்ரேஷன் அப்படின்றது ஆகும். இதனால் உங்கள் உடலுக்கே நிறைய ஆபத்து வரும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு டயர்ட்னஸ் வருது, எந்திரிச்சு நிற்கக்கூடிய அளவுக்கு கூட ஒரு சத்து இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மலாக கர்ப்ப காலகட்டத்தில் நம்ம வாந்தி அடிக்கடி எடுக்கிறோம்னா நம்ம தொண்டைக்குள்ளல் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதாவது உணவுக்குள்ளல் அப்படிங்கிறது அது எல்லாமே புண்ணாயிடும். சிலருக்கு ரத்தம் வர அளவுக்கு கூட வாந்தி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நார்மல் தான், இது வந்து குழந்தைக்கும் இதுக்கும் சம்மந்தம்லாம் கிடையாது. நீங்கள் அடிக்கடி வாந்தி எடுக்கிறதுனால வயிற்றில் இருக்கக்கூடிய HCl அமிலம் உங்களுடைய தொண்டைக்குள்ளல் வழியாக அடிக்கடி வெளியில் வந்துட்டு போகிறதுனால உங்களுக்கு அந்த தொண்டைக்குடல் எல்லாம் புண்ணாகி இருக்கும். அதனால தான் அந்த ரத்த வாந்தி அப்படிங்கிறது வருது. முடிஞ்ச வரைக்கும் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டேப்லெட் கொடுப்பாங்க, வாமிட்டிங் கண்ட்ரோல் டேப்லெட் அப்படின்றதே கொடுப்பாங்க. அதுலேயும் கண்ட்ரோல் ஆகலைன்னா இன்ஜெக்ஷன் பண்ணிவிடுவாங்க, அதனால் கவலைப்பட வேண்டாம். அண்ட் 5வது முக்கியமான அறிகுறி காய்ச்சல் வருது, இல்லை அப்படின்னா உங்களுடைய உடல் சூழ்நிலை அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் சரி, கர்ப்பமாக இருக்கிறப்ப அதிக காய்ச்சலோ இல்லை குளிர் நடுக்கம் வர்றதோ இல்லைன்னா உங்களுடைய உடல்நிலை சரியில்லாமல் போகிறதோ இது எல்லா அறிகுறிகளையும் அலட்சியப்படுத்த வேணாம். காய்ச்சலோட வயிற்று வலி, வாந்தி, உங்களுடைய யூரின் பாஸ் பண்ணுறப்ப அதுக்கான வலி, இல்லை இது எல்லாமே இல்லாமல் உங்களுடைய யூரின் பார்ட் வழியாக, அதாவது உங்களோட ப்ரைவேட் பார்ட் வழியாக அசாதாரணமான சில டிஸ்சார்ஜ் வருது அப்படின்னாலும் இதை எதுவும் அலட்சியப்படுத்தாதீங்க, உடனே டாக்டர்கிட்ட போயிடுங்க. அதே போல் திடீர்னு உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது, மயக்கம் வருது, கடுமையான தலைவலி இருக்குது, பார்வையில் திடீர்னு கண் வந்து பிளர் ஆகிடுச்சு, எனக்கு பார்வை தெரியல, அந்த மாதிரி இருந்தாலும் சரி இது எல்லாமே தீவிரமான ஒரு அறிகுறிகள். இதை எதையும் நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க, உடனே உங்களுக்கு மருத்துவ உதவி அப்படிங்கிறது தேவை.
அதனால் டாக்டர்கிட்ட போயிடுங்க. இதுதான் முக்கியமான 5 அறிகுறிகள். ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிடுறேன். இந்த 5 அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா உடனே குழந்தைக்கு ஆபத்து அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சில நேரங்களில் குழந்தைக்கு ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே இது உங்களுக்கு அறிகுறியாக வரும். அப்போ இந்த அறிகுறியை ஆரம்பத்திலே சரி பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? குழந்தைக்கு எந்தவித ஆபத்தும் வராது. அதுக்காக தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிறது தான். எல்லாத்துக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஆனால் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம் இல்லையா? அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். உதாரணமாக கர்ப்பத்தோடைய ஆரம்பத்தில் ப்ளீடிங் ஏற்படுறது சில பெண்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஆனால் அதுவே ஒரு சிலருக்கு பல காரணங்களால் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ப்ளீடிங்கோட வயிற்று வலி வருது, இல்லை சில தாங்க முடியாத அளவுக்கு சில வலிகள் வருது அப்படின்னா அது டாக்டரோட கன்சல்டேஷன் அப்படிங்கிறது அவசியமாக இருக்கும். நீங்கள் எப்போ எல்லாம் உடனடியாக டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான இரத்தப்போக்கு, கடுமையான தலைவலி, கடுமையான தலை சுற்றல் இருக்குது, மயக்கம் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் டயர்னஸ் இருக்குது, கடுமையான வயிற்று வலி வருது, ப்ளீடிங் அதிகமாக போகுது அப்படின்னா உடனே டாக்டரை பாருங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது, இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து எனக்கு மதியத்துக்குள்ளேயே இவ்வளோ சிம்டம்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறதையும் கேட்காம உடனே தாமதிக்காமல் டாக்டரை பாருங்கள். குறிப்பாக சொல்லணும்னா 3 மாத கர்ப்பம் அப்படிங்கிறது தாய்க்கும் குழந்தைக்கும் ஒரு முக்கியமான காலகட்டம். உடலில் நிறைய மாற்றம் ஏற்படுறது இயல்பானது தான். ஆனால் அசாதாரணமான இந்த இரத்தப்போக்கு, கடுமையான வயிற்று வலி, உங்களுடைய பிறப்புறுப்புலேருந்து அந்த சில மியூக்கஸ் அப்படிங்கிறது வெளியாகிறது, அதாவது வெள்ளைப்படுதல் அதிகமாக வர்றது, கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வாந்தி இருக்கிறது, அதிகப்படியான காய்ச்சல், இது எல்லாம் வர்றது உங்களுக்கு சாதாரணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியாது. அதனால் இதை கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கட்டாயம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேங்க, இது யாரையும் பயமுத்துறதுக்காக இல்லை, விழிப்புணர்வுக்காக. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் கீழே கமெண்ட் பண்ணுற இடத்துல ஹைப்னு எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும், மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. உங்களை மாதிரி நிறைய ப்ரெக்னென்ட் லேடிக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தொடர்ச்சியாக இது மாதிரியான ப்ரெக்னன்சி டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ எந்த வாரத்தில் இருந்தாலும் இந்த வாரத்தில் குழந்தை எப்படி இருக்குது, அவங்களோட எடை அதிகரிக்கிறதுக்காக என்ன சாப்பிடணும், இந்த வாரத்தில் குழந்தைக்கு என்னென்ன உறுப்பு தோன்றியிருக்கும், என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது, என்ன பிளட் டெஸ்ட் இருக்கும், என்ன தடுப்பூசி இருக்கும், என்ன ஸ்கேன் பண்ணணும், இதை பற்றின A to Z டீட்டெயிலாக ஆல்ரெடி நான் வீடியோஸ் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரெக்னன்சி வீக் சீரீஸ்னு ஒரு டைட்டில் இருக்கும். அதில் முதல் வார கர்ப்பத்திலேருந்து கடைசி டெலிவரி ஆக போகிற 40 வார கர்ப்பம் வரைக்கும் வரிசையாக நான் 1, 2, 3னே கொடுத்துருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.